MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. சென்னை சவுகார்பேட்டை ஹனுமந்தராயன் கோவில் தெருவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஸ்மித் பாலாஜி பாபர் என்பவர் பாரத் கோல்ட் அண்ட் சில்வர் என்ற நகைப்பட்டறை நடத்தி வந்துள்ளார். மேலும் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சைபுல் ரஃபீக் காசி, வைபவ் அப்பா சாஹேப் துரு, ராகேஷ் சூரியகாந்த் மாலி, மனோஜ் மாலிக் ஆகியோர் பாரத் கோல்ட் அண்ட் சில்வர் நகைப்பட்டறையில் வேலை செய்து கொண்டு அதே பட்டறையின் 3வது மாடியில் தங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று 3வது மாடியில் தங்கியிருந்த சைபுல் ரஃபீக் காசி என்ற ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நகைப்பட்டறை உரிமையாளர் ஸ்மித் பாலாஜி போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சைபுல் ரஃபீக் காசியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பிரேத பரிசோதனையில் சைபுல் ரஃபீக் காசியின் உடலில் காயங்கள் இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. போலீசார் நகைப்பட்டறை உரிமையாளர் ஸ்மித் பாலாஜி மற்றும் ஊழியர்களான வைபவ் அப்பா சாஹேப் துரு, ராகேஷ் சூரியகாந்த் மாலி, மனோஜ் மாலிக் ஆகிய 4 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. இறந்த சைபுல் ரஃபீக் காசி நகை உருக்கும் பட்டறையில் வேலை செய்து வந்த போது 1 கிலோ 100 கிராம் வரை தங்கத்தை சிறுக சிறுக திருடி செம்பு கலந்து ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உரிமையாளர் ஸ்மித் பாலாஜியும் 3 ஊழியர்களும் சைபுல் ரஃபீக்கை தனி அறையில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி தங்கத்தை கேட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் சைபுல் ரஃபீக்கை தனி அறையில் வைத்து பூட்டியுள்ளனர். மன உளைச்சலில் சைபுல் ரஃபீக் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அடைத்து வைத்து சித்திரவதை செய்த குற்றத்திற்காகவும் தற்கொலைக்கு தூண்டியதற்காகவும் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நகைப்பட்டறை உரிமையாளர் மற்றும் 3 ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.